வணக்கம் மக்களே, நம்ம புதுசாக ஒரு ரோமர் மேல் வாங்கியிருக்கிறோம் மக்களே. இது ஓல்டு லைனேஜ் மேல் தான். பாருங்கள் அதோட கண், மூக்கு, புறா சைஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஐசைன் பாருங்கள் மக்களே. நமக்கு ஐசைன் தெரியாது. ஸோ இது எந்த மாதிரி ஐசைன் அப்படிங்கிறத ஆனால் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இது ஓல்டு லைனேஜ் அப்படிங்கிறலாம் நமக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ எடுத்துட்டோம். இது வந்து தூத்துக்குடி லைனேஜ் மக்களே. தூத்துக்குடியில் ஓல்டு லைனேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். காலில் ஒரே ஒரு ரிங்கு போட்டிருந்தாங்க. பட் அதில் ஒரு நேமு எதுவுமே இல்லை. பட் எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரில. பட் நல்லா தான் இருந்துச்சு. அது போட்டிருக்கனால கொஞ்சம் லுக் இருந்துச்சு. ஆனை வந்து நம்ம இந்த ஃபீமேலுக்காண்டி தான் எடுத்துருக்கோம் மக்களே. இதை வந்து நம்ம ஃப்ரெண்டு ஜெய்சிங்கோட ஃப்ரெண்டுக்காண்டி வாங்கினோம். பட் அவங்க கல்லியில் இருக்குது, இன்னும் பெருசாகலைங்கனால வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கனால நம்ம லாஃப்ட்டுக்கே போட்டோம் மக்களே. ஸோ இது வந்து நியூ லைனேஜ் ரேசிங் லைனில் உள்ளது தான். நம்ம சப்ஸ்கிரைபர் முகேஷ் ப்ரோட்ட வாங்கினது. இந்த ஃபீமேல் வந்து திருநெல்வேலி லைனேஜ் மக்களே. ஸோ திருநெல்வேலி ஃபீமேலு, தூத்துக்குடி மேலு. அது மேல் வந்து பழையவழி, ஃபீமேல் வந்து புதுவழி. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம உடச்சி திருச்செந்தூருக்குன்னு ஒரு லைனேஜ் உருவாக்கிற வேண்டியதான். ஸோ பார்ப்போம். சிக்கு வந்து உடச்சி எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிக்கு எப்படி வருது அப்படிங்கிறத. நம்மகிட்ட கிடக்கிற மற்ற 2 பேர் ரோமருமே பழைய வழியில் தான். ஸோ அதில் ஒன்று உடச்சி எடுத்தது தான். அந்த திருநெல்வேலி வச்சுருந்தாங்களே ஒரு டார்க் செக்கர் பேர், அது வந்து உடச்சி எடுத்தது தான். ஸோ அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படிங்கிறத. ஸோ இங்கே பேர் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேயே பேர் ஆகிட்டாங்க மக்களே. மேலு நல்லா மஸ்தில் தான் இருந்துச்சு, ஃபீமேலும் கொஞ்சம் மஸ்தில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பேர் போட்டு 20 நிமிஷத்துலேயே பேர் ஆகிட்டாங்க. நம்ம மாற்றி விதிக்க விடலான்னு சொல்லி விட்டுருந்தோம். அந்த டைமில் தான் அந்த அடி மேலு கீழே வந்துட்டாங்க. ஸோ அந்த அடிக்கும் நம்ம ஒரு பேர் எடுத்துருக்குறோம். அது அப்கமிங் அப்டேட்ஸில் பார்க்கலாம் மக்களே. ஸோ நம்ம எடுத்து விட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் மாற்றி மிதித்தாங்க. ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக் கழித்து நம்ம ஃபீமேலை ரெக்க கொடுத்துடலான்னு தான் இருக்கோம். ஏன்னா அது வந்து பட்டால் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு லாங் போகாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் மாற்றி மிதிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 2-3 டேஸ் கழித்து கூட நம்ம ரெக்க கொடுக்கலாம். ஏன்னா ஃபீமேல் வந்து பழகின மாதிரி தான் இருக்குது. திருநெல்வேலிங்கனால போகிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிற்குமா நிற்காதான் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் நிற்கும் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நானும் நிற்கும் தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் மக்களே. 2 புறாவில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.